அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 10/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பரீட்சைக்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்த்துருந்தோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சினாரியோ இருக்கு. திருப்பி இந்த ரேஞ்ச் போண்டா இருக்கிறதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப் பாசிட்டிவ் ஓப்பனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பாசிட்டிவ் ஓப்பனில் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு 70 பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு அங்கேருந்து டவுன்ஃபால். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ரைக்கு 23,750 புட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை விட்டு கொடுக்காத வரையிலும் அவன் வந்து அவன் கண்ட்ரோலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இவன் இல்லாமல் இவனோட ஓட்டியும் நம்மளுக்கு சொல்லுவான். ஸோ அவன் வந்து பர்ஃபெக்டாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்றுட்டான் அப்படின்னா மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரமாக மேலே கொண்டுட்டு போகவே முடியாது. அவன் எப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே விடுறானோ அந்த டைமில் தான் மார்க்கெட்டை கீழே சாய்க்க முடியும். அதை வச்சு ப்ரீவியஸ் க்ளோஸை அதுக்கு அவன் அதை வச்சு மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி லெஸ். இப்போ பாருங்க, இங்கே மார்க்கெட் கேப் அப் ஆயிருச்சு. ஒரு 70 பாயிண்ட் வந்து மேலே லோயிலேருந்து மேலே போயிட்டான். ஆனால் இவன் பாருங்க, அவன் ப்ரீவியஸ் க்ளோஸே விட்டு கொடுக்கல. ஆனால் கால் ஆப்ஷன் எல்லா கால் ஆப்ஷனும் ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் எல்லா கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் ஓப்பன் ஆகுனுச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்ம பிஇபியில் சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிடுச்சு. இங்கேருந்து இந்த டைமில் அவனு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு விடாமல் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒன் டே ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு. லோ டு ஹை, ஹை டு லோ, ஹையிலேருந்து 200 பாயிண்ட் பர் டேக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 100-150 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த எக்ஸ்பிரி வந்து மாற்றாம இருந்தாங்க. எல்லா வீக்லி எக்ஸ்பிரியா இருக்குங்களா, எல்லா இண்டெக்ஸும் ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிரி 5 நாளுமே இருக்கிறப்ப இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த வீக்லி எக்ஸ்பிரி தூக்கு நோட்டி இதோட மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னாவே தெரியும். ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டுக்கு மிக குறையாம இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அப்படி வீக்லியில் ஒன் டே ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீக்குக்குள்ளே இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே ஒன் டே ரேஞ்ச் இப்போ 3 நாள் ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது அடுத்த 2 நாளில் அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பையர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஒன் டே ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வீக்லி ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு இந்த 23,750 புட்டு ஒரு வேளை கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்பையும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில். ஆனால் அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டு இங்கேருந்து 263 இருந்து ஒரு 450 வச்சோம். நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஒரு 150 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க பையிங்லலாம் 150 பாயிண்ட் முன்னாடியே பிடிக்க முடியுமானா தாராளமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலையிலேயே இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. இது போதும் அப்படின்ட்டு அவங்க வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம லைவ்ல நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க கையை பிடிச்சி நம்ம எழுதி கொடுத்துட்ருக்குறோம். கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எங்கே டார்கெட் போடணும் அப்படின்னு லைவ்ல நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த லைவ்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் வெரி வெரி லெஸ் நம்ம தெரிஞ்சு. அந்த மாதிரி யாரும் சொல்லி தர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஃபோராக இதோட ஸ்ட்ரைக்ல இன்னும் ஓடிஎம் ஐடிஎம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். காலையிலேயே நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு
எடுத்தோனே வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து நம்மகிட்ட அதிகமா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. அதே மாரி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு காலையில சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலயா, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழயா. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்ததுன்னா 50,000 வச்சு போயிட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. அங்கிருந்து ஒரு நம்மளுக்கு இந்த S1 சப்போர்ட் 1 இந்த லைன்லாம் பெரிய ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கரெக்ட்டா மேட்சிங் ஆகும். நம்ம போற ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். இங்கிருந்து இப்படி போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி பேங்க் நிஃப்டில சொல்லியிருந்தோம். சேம் அதே மாரி தான் நடந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் 50, 100 புட்டு, இந்த பிஇபி இதெல்லாம் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல வரும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இந்த பிஇபிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஇபிக்கு மேலலாம் க்ளோசிங் இருக்கிற வச்சுமே, மார்க்கெட் எல்லாம் மேல கொண்டுட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி வெரி வெரி லெஸ். 10% கூட இருக்காது. இந்த பிஇபிலாம் இவன் ஸ்ட்ராங்கா ஹோல்டிங் பண்ற வச்சும், மார்க்கெட்ட கீழ சாய்க்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேல கொண்டுட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப வெரி வெரி லெஸ். மார்க்கெட்ல என்ன வேணுமானாலும் நடக்கலாம். ஆனா இந்த மாரி பிஇபிக்கு மேலலாம் இவன் நின்னுட்டான் அப்படின்னா, இவன் ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் எல்லாம் இந்த மாரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல பிஇபிக்கு மேல நின்னுட்டான் அப்படின்னா, சான்ஸே கிடையாது மார்க்கெட்ட மேல கொண்டுட்டு போறதுக்கு. ஃபேக் பிரேக்அவுட் குடுத்துட்டு அங்கிருந்து கீழ இறக்கிருவாங்க. இங்க பாருங்க, நம்ம போட்ட லைன் மார்க்கெட்டு கீழ வந்துட்டு போறப்ப இந்த ஸ்ட்ரைக்கு கீழ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்க சொல்லியிருந்தோம் காலையில. ஆனா, இவன் கீழயே வர வர விடல. இந்த இந்த லைன்ல இருந்து ஆ 1028ல இருந்து இங்கருந்து ஒரு 500 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் குடுத்துட்டு, திருப்பி கீழ வந்துட்டு, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இங்க ஏன் அப்டின்னா, இங்க இவன் வந்து இந்த பிபிக்கு வரங்குள்ளயுமே ஓடிஎம் வந்து அவனோட ஓன் பிபிக்கும் கரெக்ட்டா வந்துட்டு அங்கருந்து சப்போர்ட் எடுத்துட்டான். அதனால இங்கிருந்து இவன் சப்போர்ட் எடுத்துட்டு, இங்கருந்து ஒரு 500 பாயிண்ட் இதெல்லாம் பிடிக்க முடியுமானா, தாராளமா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெகுலரா ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம லைவ்ல சொல்லிக் குடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது மார்க்கெட்ட கத்துக்கிறது. நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறத விட லைவ்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கும். இந்த மார்க்கெட்டுல வந்து அதிகமா ஆ தோல்வி அடைகிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம செபியே சொல்லியிருக்குது. 90% பேர் நம்மளுக்கு பெர் இயருக்கு லாஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்பளும் ஒவ்வொரு இடத்துல நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்ப ஆன்லைன்ல தான் அட்டெண்ட் பண்ணோம். நானும் அந்த லாஸ்லாம் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரெக்கவர் பண்ணோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. அவங்க சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து. ஸ்ட்ராட்டஜிலயே அவங்க சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி இருந்தா இந்த மாரி நடக்கிறதுக்கு இதுதான் இந்த மாரிலாம் இருந்தா இந்த மாரி நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த மாரி இருந்தா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிக் குடுக்குறோம். இதுதான் உங்களுக்கு டார்கெட்டு, இதுதான் ஸ்டாப் லாஸு, இதுதான் உங்களுக்கான டார்கெட். இந்த மாரி இருந்தா இந்த மாரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் லைவ்ல எடுக்கிறதுனால நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. ச செல்லரா இருந்தாலும் சரி, பையரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க அதிகமா எய்ம் பண்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஒரு நாளைக்கு அவங்க சூழ்நிலையை சமாளிக்கிற அளவுக்கு கம்மியான அமௌண்ட் வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அத லைவ்லயே எடுக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மா நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இவனும் பேங்க் நிஃப்டியும் இவனும் நிஃப்டியும் சேமா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டாங்க. ஆ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆயிட்டு, அங்கிருந்து ஒரு ஹை வச்சுட்டு, மேல போற மாரி ஒரு ஆ மேல தான் கொண்டுட்டு போறோம் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் 2 கேண்டில் குடுத்துட்டு, அங்கிருந்து மேல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா, இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிற வச்சும், யாரு இந்த 78,300 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிற வச்சும் இவனால மார்க்கெட்ட மேல கொண்டுட்டு போ முடியாது. இவன் மட்டும் இல்ல, இவனோட ஆப்போனன்ட் ஒருத்தன் ஓடிஎம் இருப்பான். அவன்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல பிபிக்கு மேல ஸ்ட்ராங்கா நிக்கிற வச்சும் நம்ப கால் சைடு போகவே கூடாது. நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தோம். இல்ல ரெகுலராவே சொல்லிட்டு இருக்கோம். காலையிலேயே நம்ம இன்டிமேஷன் குடுத்துருந்தோம்.
இந்த புட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் பிஇபிக்கு மேல இருக்கிறப்ப நம்ம கால் சைடு என்ட்ரியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு, அங்கருந்து ஒரு டவுன்ஃபால். எங்க வந்திருக்கான், நம்ம சப்போர்ட் 1க்கு வந்துட்டு, இங்கருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கான். இது நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு கீழ வந்துட்டு, மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த மாரி ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். அந்த மாரி தான் இருந்தது. ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தா என்ன? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருந்தா என்ன? அப்படின்ற மாரி சேம் அந்த மாரி தான் நடந்திருக்கு. இங்க பாருங்க. இங்கருந்து இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ விட்டு குடுக்கல. கால் என்ன செஞ்சது அப்படின்னா, காலு கீழ கீழ ஒரு பிஇபி இருக்கும் இந்த மாரி. பிஇபிக்கு வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்தாங்க இந்த மூவ்மெண்ட்டுக்கு. ஆ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிட்டு அங்கருந்து டவுன்ஃபால். இவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு இங்கருந்து ஒரு அப் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட இவனும் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் சென்செக்ஸும் குடுத்துருக்கான். பேங்க் நிஃப்டியும் 500 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம். ஹை டூ லோ வந்து 500 பாயிண்ட் மினிமம் ஒரு பர் டேக்கு குடுத்தே ஆகணும். இங்க பாருங்க, இங்கிருந்து 77,800ல இருந்து 77,200 தாராளமா இங்கிருந்து ஒன் டேக்கே வந்து இப்பலாம் 1000 பாயிண்ட்டுக்கு மேல மூவ் பண்றாங்க மார்க்கெட்ட. இப்ப இந்த மாரிலாம் இருந்தது அப்படின்னா, ஒரு பையர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு இவ்வளவு தூரத்துக்குலாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு இல்ல. அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் இப்ப ஒரு 30 டூ 40 பாயிண்ட் தான் அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுது பர் டேக்கு. அது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜில வந்து பர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குது. போதும் அவங்களுக்கு இதுவே போதும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. இந்த 30 டூ 40 பாயிண்ட் கன்ஃபார்மா கிடைக்குது அப்படின்னா, அவங்க அதிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகி எனக்கு இது போதும் அப்படின்னு அவங்க அத எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஸோ கிளம்பிடுறாங்க. இதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்த ஸ்டாப் லாஸா போடணும். மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ராட்டஜில ஸ்டாப் லாஸ் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அங்கருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகும் ஒழிஞ்சு, ப்ராஃபிட் குடுக்காம கீழ வந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வெரி வெரி லெஸ். ஏன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடி இந்த மாரி பிரெடிக்ட் பண்றப்ப, நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துருவோம். நம்ம வாட்ஸ்அப்லயும் எனக்கு இணைச்சிருக்கிறவங்கள இந்த மாரி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இங்க வந்து உங்களோட நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்தா என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இத போடுங்க. மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு வெரி வெரி லெஸ்ஸா இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த அளவுக்கு நாங்க ஒர்க் அவுட் பண்ணி, அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு செல்லரா இருந்தாலும் சரி, ஒரு பையரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் டீசென்டான ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. லைவ் கிளாஸ் அவங்களுக்கு கைய புடிச்சு நம்ம எழுதி குடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் நம்ம கைய புடிச்சு எழுதி குடுத்துட்டு இருக்கிறப்ப, வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கிளாஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லாட்டினா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இன்னையிலிருந்து ஒரு பிளா ஆ ஒரு மோட்டிவேஷன் மாரி ஒரு திருக்குறள் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். திருக்குறள் வந்து நம்மள போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. அது எப்படி அத கொண்டுட்டு போலாமா? இல்ல அந்த இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் நல்லா இருக்கா? இல்ல நல்லா இல்லையா? அப்படின்ற மாரி ஏதாச்சும் உங்க கமெண்ட் சொல்லுங்க. நம்ம அத ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ப கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி இதோட பொருள் வந்து அதுதான். ஸோ இதோட கமாண்ட் வந்து இது நல்லா இருந்தது அப்படின்னா, இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னா, உங்க கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.